அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எனது பெயர் ஃபெலிக்ஸ். நான் வந்து கேவாவில் சொல்லணும்னா ஒரு 10 வருஷத்துக்கு சார் ஆர்வம் சார் ஜாயின் பண்ணப்பவே நானும் ஜாயின் பண்ணேன். ஆனால் இடையில கொஞ்சம் கேப் பண்ணேன். திரும்ப இப்போ 2-3 மாசமா எடுத்து இதை ஸ்டார்ட் பண்ணி பெரிய அச்சீவ்மெண்ட்டை முடிச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். பெரிய அளவில் வருமானம் பண்ணலாம். வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. ஒரு வேலைக்கு போவோம், இல்ல மாத வருமானங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவோம். ஆனா நம்ம வந்து ஒரு குறுகிய காலத்துல எந்த டென்ஷனும் இல்லாம நம்மளோட ஃப்ரீ டைம்ல அச்சீவ் பண்ண முடியும்னாக்க அது வந்து கேவா நிறுவனம் தான். இந்தியாவிலே உலக தரம் வாய்ந்த பொருட்களை தயாரிச்சு 18 வருஷமா நிக்கிற நிறுவனம்னாலும் அது கேவா நிறுவனம் தான். எத்தனையோ நிறுவனங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா கேவா கைப்போ வந்து இன்டர்நேஷனல் அளவில் இந்த பொருளை கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ நான்லாம் வந்து மலேசியா, சிங்கப்பூர், துபாய் எல்லா நாட்டுக்கும் ஸ்டோன் கிராஸ் வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறேன். கம்பெனிக்கு முன்னாடியே நாங்கள் ஏற்றுமதி பண்ணிட்டோம். கம்பெனி போறதுக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு நாங்கள் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு பொருளுமே வந்து உயிர் காக்கும் பொருள், உயிரை காக்கக்கூடிய பொருள். நம்ம உணவுகள் வந்து இன்றைக்கு வந்து எல்லாமே கெமிக்கலைஸ் ஆயிடுச்சு. எல்லாமே உரம், பூச்சிக்கொல்லி மருந்து. நான் நிறைய பேர் சொல்லுவேன் நாங்கள் வந்து ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. ஆனா அங்க ஹெல்த்தி அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா நம்ம நிறுவனத்துல, கேவா நிறுவனத்துல என்ன பண்றாங்க, சொந்தமா எல்லாத்தையும் பிளான்டேஷன் பயிர் பண்றாங்க. சொந்தமா பயிர் பண்ணி அந்த கெமிக்கல்லாம், பாஸ்டரைசர்லாம் இல்லாம ஆர்கானிக் முறையில தயாரிச்சு அந்தந்த உணவுகள்லையும் என்னென்ன உறுப்புகளுக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் தேவை அப்படிங்கிற அந்த மூலப்பொருட்களை லேப் மூலியமா பிரிச்சு அதை நமக்கு சப்ளிமெண்டரியா கொடுக்குறாங்க. நீங்க நினைச்சுக்காதீங்க இதெல்லாம் மெடிசின் அப்படின்ட்டு. மெடிசினே இல்லை, எல்லாமே உணவு. சப்ளிமெண்டரி அப்படின்னாலே துணை உணவு தான். அது எந்த பிரச்சனையா இருக்கட்டுமே, அது எய்ட்ஸா இருக்கட்டும், HIV இருக்கட்டும், இல்ல கேன்சரா இருக்கட்டும், வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம உணவு சப்ளிமெண்டரி. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான், பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுங்கிற அவசியம் இல்லை. வராததுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க வராது, அந்த பிரச்சனைகள் வராது நமக்கு. இன்னைக்கு நம்ம வந்து சாப்பிட்ற உணவு எல்லாமே கெமிக்கல்னு சொல்லிட்டேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். விவசாயிகள் நிறைய பேர் இருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு கெமிக்கல் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இந்த மாதிரி சப்ளிமெண்டரி ப்ராடக்ட்டை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளோட ஆயுட்காலம் அதிகரிக்கும். இறப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. பிறப்பு எப்படியோ இறப்பும் அதே மாதிரி. ஆனால் நம்ம இந்த மாதிரி சப்ளிமெண்டரி ப்ராடக்ட்டை எடுக்கையில நம்மளோட ஆயுட்காலம் வந்து அதிகரிக்கும். கடவுள் வந்து நம்மள 120 வருஷம் வாழ்றதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்திருப்பாரு. இந்த பூமியில போயிட்டு நீ ஒரு 120 days வாழ்ந்துட்டு வா அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு நம்மளோட சயின்ஸே என்ன சொல்லுதுன்னாக்கா, சயின்டிபிக் ரீதியா இன்னைக்கு இருக்கிற பொல்யூஷன்ல வந்து 120 வருஷம் வாழலாம் அப்படிங்கிறது தான் சயின்டிபிக் சொல்றாங்க. நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு செல் வந்து 120 நாள் உயிர் வாழ்ந்துட்டு அது இறக்க போவையில இன்னொரு செல்லை உற்பத்தி பண்ணிட்டு அது செத்துச்சுன்னா 120 நாள் அந்த செல் வாழணும். ஆரோக்கியமா அந்த செல்கள் வாழ்ந்துட்டு இருக்கணும். 120 நாள் அது இறக்க போவையில ஒரு இன்னொரு புது ஆரோக்கியமான செல்லை உருவாக்கிட்டு அது சாகணும். அதுதான் மெயின். அங்க அதுக்கு என்ன தேவை, அது அந்த ஊட்டச்சத்து தேவை. அப்ப இந்த ஊட்டச்சத்து எங்க கிடைக்குது, நம்ம கேவா ப்ராடக்ட்ல கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் நம்ம இன்டேக் பண்ணிட்டு இருக்கையில நம்மளோட செல்கள் வந்து ஆக்டிவேஷன்ல இருந்துட்டே இருக்கும். இவ்வளவு பெரிய பொல்யூஷன்லயுமே நம்ம 120 வருஷம் வாழ தகுதி உள்ள அப்ரூவ் ஆயிரும். காடு கொடுத்து அந்த அப்ரூவ் வந்து நடத்த. அதே மாதிரி வருமானத்திலையும் நம்ம சொல்லணும் அப்படின்னோம்னாக்க, என்ன உழைப்பு. இன்னைக்கு நீங்க ஒரு மந்த்லி வேலைக்கு போறீங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப்னு வச்சுக்கிறோமே. ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்க போறதுக்கு எத்தனை வருஷம் படிக்கணும்? 1ஆவதுல இருந்து LKG UKG இருந்து ஆரம்பமே. ஒரு அங்கிட்டு ஒரு 2 வருஷம், அங்கிட்டு ஒரு 12வது படிக்க 12 வருஷம், அங்கிட்டு காலேஜ் படிக்க ஒரு 3 வருஷம், ஒரு ஆமா ஒரு 17-18 வருஷம் படிச்சுட்டு நம்ம வேலையும் கிடைக்கல. இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் வேற. அங்க போனோம்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. இதே நீங்க கேவா கைப்போ நிறுவனத்துல நீங்க ஜாயின் பண்ணிட்டு ஒரு 1 month ஹார்ட் ஒர்க் பண்ணுங்களேன், மினிமம் 50,000 சம்பாதிக்கலாம். சூப்பர். 1 month எந்த நத்திங் டு எக்ஸ்பீரியன்ஸ், ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை.
உங்க ஹெல்த்துக்கு தேவையான நீங்க ஜாயின் பண்ணி உங்க ஹெல்த்துக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். நீங்க ஆரோக்கியமா வாழ்வீங்க. இந்த ஆரோக்கியமா வாழ்றத அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ண போறீங்க. உங்க சார் சொன்னாங்க லெஃப்ட் ரைட் 2 பேருக்கு, அதே மாதிரி உங்க லெஃப்ட் ரைட்டுக்கு 2 பேருக்கு ஷேர் பண்ண போறீங்க உங்க நேபர்ஸ். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க 2 பேருக்கு சொல்ல போறாங்க. இப்படிதான் இந்த டீம் ஃபார்ம் ஆகும். உங்களை உடனே போயிட்டு ஊரை பிடிச்சி வளைச்சு ஐடி போடுங்கன்னு சொல்லல. ஒரு ஊருக்குள்ள போயிட்டு ஊரை பிடிச்சி ஐடி போட்டு எல்லாரையும் வாங்க வைங்க அப்படின்லாம் இங்க சொல்லலை யாருமே. முதல்ல நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. நீங்க பயன்படுத்துறதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள என்ன மாற்றம் இருக்கு, உங்களோட ஃபீட்பேக், உங்க ஃபீட்பேக்கை வந்து ஃபீட்பேக்கா சொல்லுங்க மற்றவங்கள்ட்ட. அப்ப அவங்கள்ட்ட சொல்லையில அவங்களுக்கும் அதே நல்லது நடக்கும். உங்களுக்கு நடந்த நல்ல விஷயம் அவங்களுக்கும் நடக்கும். அது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு டீமா ஃபார்ம் ஆகும். அப்போ உங்களோட வருமானம் வந்து பெரிய அளவுல க்ரோத் ஆகும். சரிங்களா? பெரிய அளவுல வருமானம் பண்ணலாம். நான் 2 மாசம் சொன்ன இந்த கேப்ல என்னோட வருமானத்தையும் சொல்லிடுறேன். இடையில கேப் விட்டுட்டு இப்போ 2 மாசமா தான் நான் ஒர்க் பண்றேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் மந்த் என்னோட வருமானம் ரொம்ப இதா எடுத்துக்காதீங்க, 4500 ரூபாய் எடுத்தேன். அதே செகண்ட் மந்த் வந்து ஒரு 15,000 தொட்டுட்டேன். இந்த மாசம் வந்து ஒரு 30,000 மேல போவேன். அப்படி படிப்படியா ஒரு 6 மந்த்துக்குள்ள 1 லேக் தொடுவேன் அப்படிங்கிற உறுதிமொழியை இந்த இடத்துல உங்கள்கிட்ட உறுதாக்கிட்டு, இந்த வாய்ப்பை கொடுத்த ஆர்மோன் சார் அவர்களுக்கும், கம்பெனியிலேருந்து வந்திருக்கிற நம்ம சார் ஹரி சார் அவர்களுக்கும், மற்றும் நம்ம ஆர்கே சார் இருக்காங்க, எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தவங்களுக்கு என்னோட ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் பசங்க இருக்கீங்க, பொறுமையா இருந்து காத்து இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.